அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கி மக்கள் மத்தியில் அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்து எப்படியாவது ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணிடணும்னு காத்திருந்தாப்புல. ஆனால் அவர் அரசியல் கட்சி மாநாட்டுக்கு பல விதமான கட்டுப்பாடுகளை விதித்து பல விதமான தடைகள்லாம் போட்டு ஒரு வழியாக மாநாடு நடத்தி சேர்த்தாங்க. இந்த மாநாடு சில விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இந்த மாநாடை நடத்தி மக்கள் மனதில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், தான் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கியிருக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணார். அந்த முயற்சியில் வெற்றியா தோல்வின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோல்வியில் இருக்கார். அதை அவரே ஒத்துக்கிட்டும் இருக்கிறார். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம், தான் எடுத்து வைத்த கொள்கை தலைவர்களை பற்றி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கே தெரியல. தான் எடுத்து வைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய நிலைமையை பற்றி கட்சியினுடைய தலைவருக்கும் தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாநாடு வெற்றியா தோல்வி அப்படிங்கிறத தாண்டி மாநாட்டால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி தோல்வி நிலையில் இருக்குதுங்கிறது புரிய வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவிற்கு கடந்த தேர்தலில் ஐடி விங் வேலை பார்த்தவர் தான் நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே. பாண்டேன்னு சொன்னால் ரங்கராஜ் பாண்டே நினச்சிடக்கூடாது, ரெண்டு பேரும் ஒரே சாதிக்கிறாங்க தான். பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு பீகார்லேருந்து ஒரு பார்ப்பனர்கள் ஒருத்தர் வச்சு வந்து பார்ப்பனிய எதிர்ப்பே பிரதானமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா கொடுத்து வேலை செஞ்சுது. 350 கோடி கொடுத்து வேலை செஞ்சுதுங்க. அதே பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை ஐபேக் டீமை நாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம், இந்த பிற திமுகவுக்கு முந்தி நாமே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு செய்யுது. விஜயனுடைய கட்சி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுது. கிட்டத்தட்ட 600 கோடி, எப்படிங்க 600 கோடி இதுக்கு செலவு பண்ண போகிறாங்களா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ ஆகி 1,05,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற எம்எல்ஏ வேலைக்கு போகிறதுக்கு 600 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு நடிகர் விஜய் அவர்கள். இந்த 600 கோடி அவருடைய பணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பணமாக மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. நடிகனுடைய அரசியலை நம்பி எப்படியாவது நம்ம எம்எல்ஏ ஆகிடணும், நிறைய பணம் இருக்குது, தொழில் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, காலேஜ் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எம்எல்ஏ சீட்டு திமுகவில் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது, அதிமுகவில் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது. சீமான்கிட்ட போனால் காசுக்கெல்லாம் உன சீட்டு தரேன், எப்போ நான் சொன்னேன், கட்சியில் வேலை பேர் நான் சீட்டு தரேன் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பிரபலமான கட்சி வந்த உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்கிறது காத்திருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களுடைய வாரிசுகள், கல்வி வள்ளல்கள்ன்ற பேரில் கல்வியை வியாபாரம் பண்ணக்கூடிய வாரிசுகள் காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருந்தவங்களுக்கு வந்த கட்சி தான் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். 600 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடியவர் எத்தனை கோடி கொடுக்கணுங்கிறது நீங்கள் கணக்கு பார்த்துக்கிடுங்க. 600 கோடி பேரம் பேசி இத்தனை கோடி செலவு பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, தமிழகத்தை மாற்ற போகிறாங்க, சீர்திருத்தம் பண்ண போகிறாங்க. இதை நீங்கள் நம்பணும். நம்பலைன்னா விஜய் உங்களுக்கு முதலமைச்சராகவே தெரிவார் கண்ணுக்கு. நம்புங்க. 600 கோடி ரூபா விஜய் செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ண போகிறார். எவ்வளவு ஃபேமஸ்ஸு, எவ்வளவு புகழ், எவ்வளவு மக்கள் வெளிச்சம், எவ்வளவு ஊடக வெளிச்சம் இருந்தாலும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான். பெய்டு பிரெயின் தான் தேவைப்படுது, ஓன் பிரெயின் தேவையில்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு தமிழகத்தில் இருக்க பிரதான அரசியல் கட்சிகளாக இருக்கிறாங்க. வியூகங்கள் வகுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, காசு கொடுத்து ஆள் கூப்பிட்டு வர்றாங்க. ஐபேக் டீம் 600 கோடி செலவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வியூகங்கள் வகுக்கிறதுக்கு தன்னிடத்துலேயே ஆட்கள் இருந்தாலும் பயன்படுத்திக்க தெரியாமல் ஒரு பக்கம், தன்னிடத்தில் கூடிய நண்பர்கள் ஊடக வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு இணையதளங்களில் யூடியூப்பில் மற்ற பக்கங்களை வச்சுருந்தாலும் அதை பயன்படுத்திக்க தெரியாத நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஒரு பக்கம், எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ணி எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடி நாட்டின்னு நினைக்கிற திமுக ஒரு பக்கம். திமுக எதிர்த்து அரசியல் பேசுகிறதா சொன்ன விஜய் அவர்கள் 600 கோடி ரூபா உள்ள போட போகிறாரு. பார்ப்போம் தேர்தல் களத்தில் இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, நம்மளை எல்லாம் ஓட்டுக்கு விலை பேச போகிறாங்க. 600 கோடி செலவு பண்ணி 700 கோடி செலவு பண்ணி தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராகி அவ்வளவு நல்லது செய்கிற அளவுக்கு இவ்வளோ நல்லவங்களா, அவ்வளோ யோக்கியங்களா? யோக்கியனுக்கு எதுக்கு ஐபேக் டீமில் போகணும்? யோக்கிய எதுக்கு 600 கோடி செலவு பண்ணணும் தேர்தலில் போட்டிடுறதுக்கு? சட்டமன்ற உறுப்பினராக சம்பளம் 1,05,000 ரூபா, 5 வருஷம் கூட்டி கழித்து பார்த்தாலே 30 லட்ச ரூபா சம்பளம் வாங்க முடியும். எப்படி 30 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்கு இத்தனை கோடி ஏன் போடுறாங்க? துட்டு கொள்ளையடிச்சுக்கலாம். அதானி குரூப், அதானி போர்ட்டுன்னு ஒரு ப்ரைவேட் போர்ட்டுங்க. இந்த ப்ரைவேட்டு போர்ட்டு தனி ஒரு மனிதனுடைய கனவு. அந்த கனவை நாட்டினுடைய கனவு எடுறது போலவே நாடு திணிக்குது. அந்த கனவை நாட்டினுடைய கனவுன்றது போல நாடு திணிக்குது. நிதியமைச்சர் சேர்ந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க, உள்துறை அமைச்சர் ஒப்புதல் கொடுக்குறாங்க, நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரங்களும் ஒப்புதல் கொடுக்குது. தேர்தலிலே போட்டியிடாமல் அதிகாரத்தை கைப்பற்றவங்களும் ஒப்புதல் கொடுக்குறாங்க தனி ஒரு மனிதனுடைய கனவுக்காக. எப்படி அவனுடைய கனவு ப்ராஜெக்ட் எங்கே வருது? கேரளாவில் விழுங்கியத்தில் வருது.
விழுங்கம்ல வர்றதுக்காக என்ன செய்கிறாங்க, கேரளாவில் மலைகள் இல்லாத போல் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை பூரா உடச்சி கொண்டு போயிட்டே இருக்கிறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராட்டங்கள் பண்ணியாச்சு, யாரும் கேட்கல. ஏன்? அதிகாரம், கையெழுத்து. அப்போ இந்த அதானி போர்ட் அப்படின்ற ஒன்று வர்றதுக்காக அந்த அதிகாரிகள் எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க, எப்படி வாங்குறாங்க? இந்த மாதிரி விஜய் மாதிரி நாட்கள் 600 கோடி 700 கோடி செலவு பண்ணி தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இவங்க ஜெயிச்சு மேலே வந்தோடனே நல்லது செய்வான்னு நினைக்கிறீங்களா? நல்லது செய்கிறவன் எதுக்கு விஜய் கட்சியில் வந்து 600 கோடி 700 கோடி செலவு பண்ணி வரணும்? அவனே சொந்தமாக சுயேட்சை எம்எல்ஏ ஆயிடலாம் இல்லையா? ஆளுக்கு 10 கோடி போட்டால் தான் எம்எல்ஏ ஆக முடியும்னா அது என்ன கட்சி இல்லையா? நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. இங்கே இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, யாரும் கேட்க பாடில்லை. ஐபேக் டீமை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. இத்தனை அணிகள் உருவாக்குறாங்க, இந்த விங்கு அந்த விங்குன்னு ஒவ்வொரு விங்காக உருவாக்கியிருக்காங்க. இவ்வளோ விங்கு உருவாக்கியிருக்காங்களே, இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான விங்கை உருவாக்கி சுற்றுச்சூழல் அணி என்ன பண்ண போகுது? குமரி மாவட்டங்கள் வழியாக கடத்திட்டு போகிற மலைகளை இனி நிறுத்தணும்னு சொல்லிட்டு விஜய் ரோட்டில் உட்கார போகிறாரா? இல்லை கேரளா செக் போஸ்ட் வழியாக சேட்டன்கள் நிறையா நமக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு இருக்க போகிறாரா? கேரளா செக் போஸ்ட் வழியாக வந்து கழிவுகளை கொட்டுறாங்களே, மீன் கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள்லாம், அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் செக் போஸ்ட் வாசல் உட்கார போகிறாரா நடிகர் விஜய்? பார்ப்போம். அரசியல் இங்கே ஒரு வியாபாரமாக இருக்குது. இந்த வியாபாரத்துக்கு நாம் பலிகடா ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த பலிகடாவாக எத்தனை நாட்கள் ஆகும் தெரியல. சினிமா பிரபலம் அரசியலே பேசக்கூடாதா? கூத்தாடி அரசியலே பண்ணக்கூடாதா? சினிமாவில் ஒருத்தர் கிடைச்ச ஃபேமஸ் கிடச்சிட்டுன்றதுக்கு அவர் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பனையூர் பண்ணை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளாரே சிலை செஞ்சு வச்சு அதுக்குள்ளாரே மாலை போட்டுக்கிட்டு ஒரு 2 ஃபோட்டோ வச்சு அதுலேயே மாலை போட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டா அரசியல் நடந்துரும்னா பைத்தியக்காரன் கூட அதை நம்ப மாட்டேன். ஆனால் அந்த மீடியாக்கள் துட்டு கொடுத்தா செய்தியை போடுறாங்கிறதுனால அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயாவது ஒரு ரீல்ஸை போட்டு விட்டோம்னா, ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டு விட்டோம்னா, அதை எடுத்து மீடியாக்கள் எடுப்பு வாய்கள் பேசின உடனே ஃபேமஸ் கிடச்சிருந்து நம்புகிறாங்க. இணையதளத்தில் பார்க்குற மட்டுமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தானா அது நடக்காது. அப்படின்னா நாம் தமிழர் கட்சி போலவே விஜயோட கட்சியும் வளராமலே இருக்கும். இணையதளத்தில் பார்க்குறவன் தான் வாக்களிக்க போகிறான் 24 மணி நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா விஜய் வர்ற தேர்தலில் 5% கூட தாண்ட முடியாது. நாம் தமிழர் கட்சியாவது முதல் தேர்தலில் 1.1 விழுக்காடு வந்துச்சு, எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல். எல்லா படைபலமும் பணபலமும் இருந்தோம், ரசிகர் வட்டாரங்கள் இருந்தோம், இணையதளத்தை மட்டுமே நம்பி அரசியல் நடத்த போகிறாரு நடிகர் விஜய்ன்னு சொன்னால் 5 விழுக்காடு தாண்டினாலே அபூர்வங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. சரி பார்ப்போம், தமிழக வெற்றி கழகம் பேரில் மட்டும்தான் இருக்குமா, இல்லை கட்சி உண்மையிலே வெற்றி பெற போகுதாங்கிறதுலாம் இன்னும் 1 வருஷத்தில் தெரிஞ்சிட போகுது. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.